கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த காலை பொழுதிலே உங்களை கர்த்தருடைய வேத தியானத்துக்கூடாக இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக கர்த்தருடைய வசனத்தை தியானித்து பார்த்து கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34வது அதிகாரம் 12வது 13வது 14வது வசனங்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பதாக நாங்கள் தொடர்ந்து தியானித்து இதை கற்றுக்கொள்வோம். இந்த வசனம் சொல்லுகிறது, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? நன்மையை காண வேண்டும் என்று ஜீவனை விரும்புகிற, நீடித்த நாட்களை விரும்புகிற மனுஷன் யார்? அப்படி விரும்புகிற மனுஷன் எதை விரும்புவான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்றால், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். இப்படி செய்கிறவர் நீடித்த நாட்களை பெற்றுக்கொள்வார்கள், ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோம் என்பதாக. ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணித்து கொண்டிருக்கிறது? நாங்கள் கர்த்தருடைய ஜீவனை நோக்கி பிரயாணிக்கின்றோமா? எங்களுடைய ஆயுசு நாட்களை நாங்கள் விரும்புகின்றோமா? இன்னும் அதிகமாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் நம்முடைய வாய், நம்முடைய நாவு, நம்முடைய சொற்பிரயோகங்கள், நம்முடைய வாழ்க்கை மிகவும் கவனமாக, அவதானமாக, நிதானமாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நமக்கு ஆலோசனையை சொல்லுகிறது, போதிக்கிறது. ஆகையினால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசின் தந்திரத்திலே சிக்கிக் கொள்ளாமல் தேவ ஜனங்களாகிய நானும் நீங்களும் நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.